இந்த சில் கிளைமேட்ல சூப்பரான ஒரு டிஷ் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். சட்பட்டா பிரெட் பன்னீர். சட்பட்டானா காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதுதான் சட்பட்டான்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஃபரெண்டான டிஷ். சாண்ட்விச் மாதிரி கண்டிப்பா இருக்காது. இது ஒரு புரோட்டீன் ரிச். ஏன்னா நம்ம பன்னீர் தான் இதுல சேர்க்க போறோம். பிரெட் பன்னீர் வச்சு தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஃபுல் சைஸ் பிரெட் வாங்கி இந்த மாதிரி 4 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 100 கிராம் பன்னீர், 10 பல்லு பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சுகர், 3 ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இந்த ஸ்டேஜ் ஒரு அரை மட்டும் அரைங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். கொஞ்சம் கட்டியாக வரணும் இந்த பதத்துக்கு. இப்போ அந்த 4 துண்டு வெட்டி வச்சுருக்கோமா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்லைஸை எடுத்து நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஸ்லைஸையும் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இன்ட்ரோவில் நான் சொன்ன மாதிரி புளிப்பு, காரம், புளிப்புக்கு நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு மிளகாத்தூளும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இது அவ்வளோ டேங்கியாக சூப்பராக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு டிஷ். கண்டிப்பாக நீங்கள் செய்து கொடுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். முடிஞ்சதும் பட்டரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சீஸு நான் வந்து மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக திருவி போட்டுக்கோங்க. நிறைய வேண்டாம். நிறைய தேவைப்படுறவங்க நிறைய போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியை லைட்டாக தூவி, கஸ்தூரி மேத்தி இருக்கும் இல்லையா, அதையும் லைட்டாக தூவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு அதில் பட்டர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் கரையட்டும். இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து அப்படியே பொறுமையாக எடுத்து அது மேலே வைங்க. இது நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனவுடனே அப்படியே அது மேலே இன்னொன்றுத்தையும் வச்சு திருப்பி போடுங்க. போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா பட்டர் போடுங்க. நான் பட்டர் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸும் பட்டரும் ரொம்ப கம்மியாக. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்றைக்கும் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை 2 பக்கமும் ஆனதும் இந்த மாதிரி பீசஸாக போடுங்க. இது நல்லா ஜூஸியாக டேங்கியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டிஷ். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அவள் வாய்ஸ் பேஜில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சீரீஸ் மாதிரி போட்டிருக்கேன். பேச்சுலர் சீரீஸ், சட்னி சீரீஸ், அது இல்லாமல் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு செய்து பாருங்கள். அவள் வாய்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பேஜில் இருக்குது. அப்கமிங்கில் கண்டிப்பாக அதெல்லாம் போட போகிறோம். தேங்க்யூ, பாய்.